இப்போ சமீபத்தில் நான் என்னோட பாலாஜி கிச்சன் சேனலுக்காக 2 நாட்டுக்கு டூர் போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது, 14 நாள் டூர் போயிட்டு வந்தேன். ஹாங்காங்கு ப்ளஸ் தாய்லாந்து. இந்த டூர் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே ஃபோன் கால். எனக்கு எதனா ஹாங்காங்கில் ஏன்னா எனக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள், என்னை இட்டுன்னு போயிட்டு அங்கே விட்டுடுங்க, நான் ட்ரை பண்ணேன் போக முடியல. இப்படி வெளிநாட்டு வேலை மேலே ரொம்ப ஆர்வமெல்லாம் இருக்காதீங்க. இப்போ சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து போலலாம் ஹாங்காங் கிடையாது. ஹாங்காங்கில் டூரிஸ்டாக கூட நீங்கள் உள்ளே போகிறதுக்கு கண்டிஷன்ஸ் அதிகம். அவங்க வீசா கொடுத்தா கூட சரிதான். நீங்கள் போயிட்டு அங்கே இறங்கி இந்த வாசல் போவீங்க பாருங்கள், உள்ள ஏர்போர்ட் உள்ள, அங்கேயே உங்களை தடுத்துருவாங்க. 5 ஆஃபீஸர் கேள்வி கணக்கில் தொலைச்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெயின் ஆஃபீஸரே பார்க்க முடியும். எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, ஏகப்பட்ட கேள்வி. இப்போ எனக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்கிறேன். அதுக்குண்டான எவிடன்ஸ் அவங்களுக்கு நான் காமிச்சேன். அதுக்குண்டான அந்த எல்லா புக்கிங்கும் காமிச்சேன். அது கூட கேள்வி பாருங்கள், நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே இத்தனை நாள் தங்க போகிறீங்க, எந்த நாட்டுக்கு போகிறீங்க மறுபடியும், அப்போ தாய்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு போகிற ஃப்ளைட் டிக்கெட் எல்லாத்தையுமே கேட்டாங்க. ஆனால் இது எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சு போச்சு. டக்கு டக்குன்னு கேட்டாங்க, டக்கு டக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். உடனே ஓகே பண்ணி கை கொடுத்து அமிச்சாங்க. எனக்கு சூப்பராக பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா சேனல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்கிட்ட ஏகப்பட்ட ஃபோன் கால், எனக்கு ஏன்னா வேலை இருந்தால் கொடுங்கன்னு. தயவு செய்து வெளிநாட்டு வேலை மேலே மோகமாக இருக்காதீங்க. இதனால தான் ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. அவங்க கேட்குற பணத்தை நீங்களும் கொடுத்துட்டு அங்கே போய் ஏமாந்து போகிறீங்க. எங்களை இந்த வேலைக்குன்னு அனுப்பிச்சாங்க, எங்களை இதை செய்ய சொல்கிறாங்க, அதை செய்ய சொல்கிறாங்க. இது போல் வீடியோ எவ்வளோ பார்த்துருக்கீங்க. அங்கே போயிட்டு எவ்வளோ பேர் வீடியோ எடுத்து போடுறாங்க, எவ்வளோ சேனல்ஸில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதனால் நம்பி ஏமாறாதீங்க. நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, முத்துக்குமார் பாண்டியன் அவர் பேர். அவர் என்ன ஊருன்னு தெரியல, தூத்துக்குடி மாவட்டம் மாதிரி அந்த ஸ்லாங் அப்படி தான் இருந்தது அவர் பேசுறது. நான் 2 பேர் ஹாங்காங் அனுப்பிச்சேன் சார், திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, அவங்க உள்ள விடலை. நீங்கள் எப்படி சார் போனீங்க, நீ எதுக்கு அனுப்பிச்ச முதல்ல அப்படின்னு நான் கேட்டேன். முன்னுக்கு பின்னாதான் அவர் பதில் சொன்னார். டூருக்கு அனுப்பிச்சேன். டூருக்குன்னா அவங்களே போக போகிறாங்க, நீங்கள் யார் அனுப்ப. அப்புறம் பார்த்தா நான் வேலைக்கு அனுப்பிச்சேன்றாரு. பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டேன். ஒரு ஒர்க் பர்மிட் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் மாட்டம் அவர் அனுப்ப பார்த்தீங்களா, இல்லீகலாக பண்ணுறீங்களா அப்படின்னு பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். அது பேர் ஏமாறாதீங்க. எனக்கு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சார் நான் 5 லட்சம் தரேன் சார், என்ன போய்ட்டு ஹாங்காங் கொடுங்க. ஹாங்காங் மற்ற நாடு மாதிரி கிடையாது, பயங்கர செக்யூரான ஒரு நாடு. அதனால் என்கிட்ட வேலை கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. தயவு செய்து எங்கேயும் பணம் கொடுத்தும் ஏமாறாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. அந்த பணத்தை வச்சுக்கின்னு நம்ம இந்தியாவிலே நீங்கள் தொழில் பண்ணி மகிழ்ச்சியாக வாழலாம். புரியுதா? இதுதான் என்னோட அட்வைஸ். வெளிநாட்டு வேலை மேலே மோகமாக இருக்காதீங்க, அதுவும் ஹாங்காங் மேலே மோகமாக இருக்காதீங்க. நன்றி.